அதுக்கப்புறம் அந்த கோடைக்கால சிறப்பு தொகை 2000 ரூபாய். அது என்ன கோடைக்கால சிறப்பு தொகை? காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அதாவது என்னது, தேர்தல் முடிவுகளை களவாண்டு விட்டார்கள், ஜனநாயகத்துக்கே இது ஆபத்து அப்படின்னு பேசியிருந்தார். எப்படி 10,000 ரூபாய் கொடுத்த ஆபத்தா இல்ல 5,000 ரூபாய் கொடுத்த ஆபத்து பாதியா குறைஞ்சிடுச்சா? இது என்ன கணக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. இங்க அவர் கொடுத்தது அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்த பணம். இங்க இந்த 1000 ரூபாய் அப்படின்றது நம்ம பணம். அப்படியே என்னமா ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியுமா? அது ஒரு ராணுவ ரகசிய மாதிரி வச்சுட்டார். அப்படி இதுதான் டிஸ்கஸ்டிங் விக்ரம். நீங்க கொடுத்தது கொடுக்க போறீங்கன்றது உலகத்துக்கே தெரியும். அதுல வேற சொல்லிக்கிறாங்க இது தடை செய்வதற்கு முயற்சிகள் நடந்த. யார் முயற்சி பண்ணாங்க? ஒன்றிய அரசு. எனக்கு சொல்லுங்க. இந்த 1000 ரூபாய் மட்டும் சொல்லல, எவ்வளவு விஷயங்கள். இதையெல்லாம் இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் இந்த மாதிரி வெல்ஃபேர் இதுலயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நம்ம தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு எதுக்கு எல்லாரும் பிரைவேட் மருத்துவமனைக்கு போறாங்க? அங்க ஏசி இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காகவா? இன்னைக்கு சொல்லுங்க நீங்க. நல்ல சாலைகள் கிடையாது, குண்டும் குழிமா இருக்குது. மழை காலத்துல மழை பெஞ்சா உடனே ஓட்ட வந்துருது. கேட்டா உடனே மழை பெய்யும் போது எப்படிங்க அதை ஓட்ட அடைக்க முடியுன்றாங்க. நீங்க ஓட்ட அடைக்கணும்னு நான் சொல்லல, ஓட்ட விழாம ரோடு போட முடியாதா? இப்படியே நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு இருக்காங்க. நாம 1000 ரூபாய் எப்பா கோடைகால. ஒரு பக்கம் திமுக சைட்ல விளம்பரங்கள் அப்படின்னு அப்படியே அடிச்சு நவுத்தின்னுக்கிறாங்க. அது சேட்டலைட் சேனலா இருக்கட்டும், யூடியூப் சேனலா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் திமுக விளம்பரங்கள். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் நம்ம ஜாம்பவான் அருண் சார் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். என்ன சார், காலையிலேருந்தே நியூஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்குது. 5,000 எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க போல. நீங்க எப்படி ரெடியா இருக்கீங்களா 5,000க்கு? நமக்கு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனா இது 5,000 கொடுத்தது கூட பெரிய விஷயம் இல்ல. இத ஒரு குரூப் உட்காந்துட்டு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதாவது இன்னைக்கு அந்த சோசியல் மீடியால பார்க்கும்போது இந்தியா பொக்ரான்ல அணு வெடிப்பு நடத்தினாங்க பாருங்க, அமெரிக்காவுக்கு தெரியாம. அதை விட இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இது ஒரு சாதாரண மேட்டர். எவரிபடி எக்ஸ்பெக்டட் இட். இதுல பீகார்ல கொடுத்தாங்க அப்படின்னும் போது இங்கேயும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதை என்ன பேர்ல கொடுக்க போறாங்க இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர, தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒண்ணு பணம் டிரான்ஸ்பர் அப்படின்றது நடக்கும்ன்றது உலகத்துக்கே தெரியும். சொல்ல போனா நிறைய பேர் இதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், அந்த பயனாளிகள். புரியுதுங்களா? அதனால இதுல ஏதோ ஒரு ரகசியமோ இல்ல பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லதோ என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது. ஆனா இதுல புதுசா ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. அதாவது பிப்ரவரி, ஏப்ரல், மார்ச், ஏப்ரல் 3 மாசமா. அதுக்கப்புறம் அந்த கோடைக்கால சிறப்பு தொகை 2000 ரூபாய். அது என்ன கோடைக்கால சிறப்பு தொகை? இப்ப பாருங்களேன் என்ன பண்ண போறாங்க. எலெக்ஷன் கமிஷன் அந்த பரீட்சை இருக்க நேரத்துல தேர்தல் வைக்க முடியாது. ஏன்னா அந்த ஆசிரியர்கள் அவங்க எல்லாமும் அந்த எலெக்ஷன் வேலையில கலந்துப்பாங்க. அடுத்தது அந்த பள்ளிக்கூடத்துல தானே பெரும்பாலும் இந்த எலெக்ஷன் எல்லாம் நடக்குது. அதனால எலெக்ஷன் தேர்வு முடிஞ்ச பிறகுதான் எலெக்ஷன் டேட் வச்சுக்கோங்களேன். நீங்க பாட்டுக்கு ஒட்டுக்கா காசு குத்துட்டீங்க, எல்லாரும் டூர் போறோம்னு சொல்லிட்டு எங்கேயாவது கிளம்பி போயிட்டாங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு ஆளு இருக்க மாட்டாங்களா விக்ரம்? இதுதான் கோடை உரிமை தொகை கொடுத்துருக்காங்க, வாங்க நம்ம கோடை சுற்றுலா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்க, அது பாருங்க எங்க அம்மா வீட்டுக்கு போலாம், இல்ல பசங்களை பாட்டி வீட்டுக்கு அனுப்பலாம், நாமளும் போயிட்டு வரலாம், இல்ல கொடைக்கானல் போலாம், ஊட்டி போலாம். அதான் திராவிட மாடல் முதலமைச்சர் 5,000 ரூபாய் குத்துக்கிறாரு, எப்ப போறது? இதையாவது கோடை போட்டு நீங்க என்ன கூட்டு போங்க, இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு என்ன கூட்டு போங்க அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை யோசிக்கணும் விக்ரம். இதுல இன்னொரு விஷயம், சரி இப்ப பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதுல காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அதாவது என்னது, தேர்தல் முடிவுகளை களவாண்டு விட்டார்கள், ஜனநாயகத்துக்கே இது ஆபத்து அப்படின்னு பேசியிருந்தார். எப்படி 10,000 ரூபாய் கொடுத்த ஆபத்தா இல்ல 5,000 ரூபாய் கொடுத்த ஆபத்து பாதியா குறைஞ்சிடுச்சா? இது என்ன கணக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு பீகார்ல 10,000 ரூபாய் கொடுக்கும் போது இங்க பெரிய எதிர்ப்பு குரல் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த 5,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க?
இன் டெமோக்ரஸி வேர் யூ ஸ்டாண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேர் யூ சிட் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம எந்த இடத்துல இருக்கோம், எந்த கட்சியில இருக்கோம், எந்த கூட்டணியில இருக்கோம், இதை வச்சுதான் வந்து ஒரு விஷயத்த ஆதரிக்கிறதா இல்ல எதிர்க்கிறதா அப்படின்றது. இன்னைக்கு இந்த இலவசங்கள் அப்படின்றதுதான் வந்து நாம் ஆயிடுச்சுங்க. அது இல்லாம வந்து யாருமே தேர்தலில் ஜெயிக்க முடியாதுன்ற அளவுக்கு இதை வந்து போட்டி போட்டு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து பொருளாதார புலிகள், பொருளாதார மேதைகள் அவங்க எல்லாம் சொல்றாங்க, அதை பாருங்க, இந்த மாதிரி வந்து when you are putting money into the pockets, இது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு. சரி, இதே வந்து சிதம்பரம் அவர்கள், கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து இதை ஆதரிக்கின்றார். ஏன் மத்திய அரசாங்கத்துல இருக்கும் பொழுது இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் காங்கிரஸ் வந்து பெரும்பான்மையான மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கும்போது அப்பெல்லாம் ஏன் இதை செய்யல? அப்போ இந்த இது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ஊக்குவிக்கும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாதா? இல்ல இது என்ன புதுசா ஏதாவது லேப்ல ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்களா? இந்த மாதிரி 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் PhD தீசிஸ் எழுதி அதுக்கப்புறமா அவருக்கு நோபல் கொடுத்து அதுக்கப்புறமா இங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்களா? சாதாரண விஷயம் அது. சரி, இப்போ இந்த 1000 ரூபாய், 2000 ரூபாய் வாடவர் இந்த பணம் கொடுக்கிறது எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொன்னா என்கிட்ட ஒரு அருமையான விலையில்லா ஆலோசனை இருக்குது விக்ரம். எதுக்கு வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பட்ஜெட் போட்டுன்னு இதுல துண்டு விழுது அதுல துண்டு விழுது அப்படின்லாம் சொல்லிட்டு கஷ்டம் இல்லையா? அதனால இப்போ பேசாம மொத்தமா எவ்வளவு வருமானம் வருதோ அதை வந்து அப்படியே ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பாருங்க, அவங்க ஏரியால ரோடு ஓணுமா அவங்களுக்கு தான் காசு கொடுத்தாச்சுல, நீங்களே போட்டுக்காங்க. பஸ் ஓணுமா நீங்களே விட்டுக்காங்க. கவர்மெண்ட் வந்து அந்த வசூல் பண்ணி அதை ஜனங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது, அவ்வளவுதான் வேலை. லெஸ் கவர்னன்ஸ், மோர் கம்ஃபர்ட். எப்படி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இப்போ வீட்டுல வந்து அப்பா சம்பாதிக்கிறார் இல்ல அம்மா சம்பாதிக்கிறார் இல்ல 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மாசம் பட்ஜெட் போடும்போது இந்த மாசம் EMI எவ்வளவு கட்டணும், அது வந்து அடுத்து வரப்போற இதுக்கு என்ன கடன் வாங்கணும், எங்க வாங்குறது, எவ்வளவு வட்டி கட்டணும், அதுக்கப்புறம் வாடகை கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், மளிகை சாமான் வாங்கணும், பால் வாங்கணும், கேபிளுக்கு கட்டணும், டெலிஃபோனுக்கு கட்டணும், இப்படிலாம் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத செலவுகள். இதெல்லாம் நீங்க நிறுத்தினீங்கன்னா மளிகை சாமானை கட் பண்ணி விடுவாங்க, போனை கட் பண்ணி விடுவாங்க, கொடகுலி இருக்கிற இடத்துல ஊட்ட விட்டு காலி பண்ணுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள் இல்லையா? அப்போ மீதி சரி ஏதோ கொஞ்சம் கையில பணம் இருக்கு அப்படின்னு கூட வச்சுப்பாங்க. அப்போ அந்த பணத்தை எப்படி செலவு பண்ற அப்படின்னா வீட்டுக்கு தான் செலவு பண்ணுவாங்க. ரொம்ப நாளா வந்து பையன் கேட்டுனே இருக்கிறான், ஒரு ஷூ வேணும்னு, அது வாங்கி கொடுக்கல, அதை வாங்குவோம் அப்படின்னு முடிவு எடுக்கலாம். இல்லாட்டா அது பாரு அந்த வந்து பெட்டு நாசமாயி கிடக்குது, படுத்தா குத்துது, அதனால புதுசா ஒரு பெட்டு வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு எந்த குடும்பத்திலேயாவது இரு இந்த மாசம் பட்ஜெட் போட்டிய மூத்த பையனுக்கு நீ இதுல என்ன அலோகேட் பண்ணிக்கிற, 2வது பொண்ணுக்கு நீ என்ன அலோகேட் பண்ணிக்கிற, பட்ஜெட் போடும்போது என் பேரை நீ அதுல எழுதினியா, என் பேரை நீ ஒரு தடவை கூட சொல்லவே இல்லை, அவன் பேரை 3 தடவை சொன்ன, இப்படி யாராவது போய் கேட்கிறமா? இல்ல ஒரு அப்பா அம்மா பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னு சொன்னா கடமை இருக்க பட்சத்துல மனைவி கிட்ட, இந்தாமா இந்த மாசம் வந்து இவ்வளவு இருக்குது, இந்தாங்க இது உங்களோட ஷேர், 4 பேர் இருக்கமா, உனக்கு 25%, பிள்ளைக்கு 25%, பொண்ணுக்கு 25%, எனக்கு 25%, ஆளுக்கு அவங்க செலவு பண்ணிக்காங்க. சொல்ல போனா பசங்களுக்கு வந்து இந்த பாக்கெட் மணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து தவறு அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இல்லங்க இப்பல இருந்தே நீங்க காசு கொடுத்தாதான் வந்து பையனுக்கு வந்து சேர்க்கிற பழக்கம் வரும். எனக்கு தெரிஞ்சு நான் பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். அப்படியே ஏதோ அதிசயமா கொடுத்தாங்கன்னா உடனே போய் அதை செலவுதான் பண்ணுவோமே தவிர அதை சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு வாரன் பஃபெட் ஆவேன் அப்படின்லாம் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. ஏன்னா செலவுக்கே காசு இல்லாம அல்லாடி இருக்கிறோம், இதுல காசு கொடுத்தா நம்ம சும்மாவா இருப்போம். அடுத்தது எக்கனாமிக்ஸ்ல ஒரு தியரி சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு இன்கம் வருகின்றதோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அந்த இன்கம் இது பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்லெஸ் அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்றது ஒரு சப்ஸ்டான்சியல் அமௌண்டா இல்லாத வரைக்கும் அந்த கொஞ்சோண்டு இன்கிரிமெண்ட் ஆறதெல்லாம் வந்து செலவு தான் ஆகுமே தவிர ஒரு லாங் டேர்ம் சேஃப்டி நெட்டுக்கு அது யூஸ் ஆகாது. சுருக்கமா சொல்லணும்னா லெட்ஸ் சே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கிரிமெண்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசம் இந்த 1000 ரூபாய் வருது அப்படின்னும் போது சரி ரைட்டு இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் நீங்க செலவு தான் பண்ணுவீங்களே தவிர
இதை வந்து எங்கேயாவது சேர்த்து வைப்போம். ஒரு நகை வாங்கும், 1000 ரூபாய்க்கு என்னத்த நகை வாங்குறது, பார்த்துட்டு கூட வர முடியாது. அதே ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 5,000 ரூபாய் இன்கிரிமெண்ட் வருது அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம யோசிப்போம், ஆஹா சப்ஸ்டான்சியல் அமௌண்ட் வருது, இதை வந்து நம்ம செலவு பண்ணக்கூடாது, உருப்படியா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு அதை கொண்டு போய் எங்கேயாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான் அப்படின்னா, அந்த என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் நினைக்கிறேன் ஒரு படத்துல காலையில என்ன பண்ணுவாரு, ஹோட்டல்ல ஒரு 10 ரூபா நோட்டை கொடுத்துட்டு இதை வச்சு வைங்க, நான் சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்குவாரு. அந்த கல்லால போட்டு வைப்பாரு. அப்போ வந்து அந்த அவருக்கு பால் சப்ளை பண்றவர் வந்து, ஐயா எனக்கு வந்து இந்த பால் பாக்கி கொடுக்குறேன், இந்த 10 ரூபாய்க்கு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா பால் விற்கிறவர் என்ன பண்ணுவாரு, புண்ணாக்கு விற்கிறவர்கிட்ட 10 ரூபா கொடுப்பாரு, அவரு வந்து அந்த மளிகை கடையில கொடுப்பாரு. இப்படியே சுத்தி கடைசியா வந்து அந்த ஹோட்டலுக்கே வந்துடும். அதுக்கப்புறம் இவர் சாயங்காலம் அந்த பணத்தை வாங்கிட்டு போயிருவாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க இந்த 10 ரூபா சும்மா இருந்தது அப்படின்னு சொன்னா அவர் பாக்கெட்லயே தான் இருந்திருக்க போது, இவர் ஹோட்டல்காரர்கிட்ட கொடுக்க, அவர் பால்காரர்கிட்ட கொடுக்க, அவர் புண்ணாக்கு விற்கிறவர்கிட்ட கொடுக்க, அவர் மளிகை கடைக்காரர்கிட்ட, இப்படி சுத்தி பல பேர் கடனை தீர்த்து விட்டது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு. சரி, இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில என்ன பெருசா கிளைம் பண்ண முடியும்? கடனை தீர்த்து இருக்கின்றது. அவங்க இத என்ன சொல்றது, பேர்டனை குறைச்சிருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல, பணம் அப்படின்றது வந்து சுத்திட்டே இருக்கணும். அது வந்து ஐடியலா இருந்தது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா இங்க அவர் வந்து கொடுத்தது அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்த பணம், அத ஹோட்டல்காரர்கிட்ட கொடுக்கிறாரு. அதோட கல்லால இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து அதை திருப்பி கல்லாலேயே கொடுத்து நீங்க இதை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா கதையே வேற. இங்க இந்த 1000 ரூபாய் அப்படின்றது வந்து நம்ம பணம். இந்த பணம் எங்க போக வேண்டியது அப்படின்னு சொன்னா, இந்த சாலைகள் போடுவதற்கு, அதுக்கப்புறம் வந்து மருத்துவ வசதிகளை அமைப்பதற்கு, இந்த பள்ளிக்கூடம் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் சொன்னாங்க, அந்த கட்டடம் எல்லாம் வந்து நல்லா பண்ணணும், அங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், இதுக்கு வந்து டொனேஷன் எல்லாம் வேணும்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், இதுக்கு போக வேண்டிய பணத்தை அவங்க வந்து உங்ககிட்ட 1000 ரூபாயா சின்னதா பிரிச்சு கொடுக்குறாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ண வேண்டிய அமௌண்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்ககிட்ட கொடுக்குற 1000 ரூபான்றது கடுகு அளவு கூட கிடையாது. அப்ப இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கும் போது என்ன ஆகுது, திருப்பி நீங்க இதை வந்து செலவு கன்சப்ஷன்ல தான் போதே தவிர கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்டா எங்கேயுமே அது போறது கிடையாது. இப்போ 1 கோடி பேர் ரவுண்டா வச்சுப்போமே, அது 1.25 கோடியா நோ சொல்றாங்க, 1.5 கோடியா, அதை விட்டுருங்க, 1 கோடின்னு வச்சாதான் எனக்கு கணக்கு வரும். 1000 ரூபாய் அப்படின் போது ஒரு மாசத்துக்கு 12,000 கோடி வருதா? இல்ல, 1 கோடி 1000 கோடி, ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடி. இந்த 12,000 கோடின்னும் போது இன்னைக்கு பாருங்க 36,000 கோடி செலவுல ஏதோ 62,000மோ 82,000 பேருக்கோ வேலை அப்படின்னு MOU சைன் பண்ணது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்போ 36,000 கோடியில இவ்வளவு அப்படின்னும் போது 12,000 கோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப அதுல எத்தனை ஆயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாகும்? அதுதானங்க வந்து சொசைட்டியோட லாங் டேர்ம் பெனிஃபிட்டுக்கு யூஸ் ஆகும். உடனே அவங்க கொடுக்கலையா, இவங்க கொடுக்கலையான்னு வருங்க, காலங்காலமா இதையே கேட்டு அழுத்து போச்சுங்க. யாரும் வந்து குஜராத்ல வந்து சரக்கு இல்லை அதனால நாங்களும் டாஸ்மாக மூடுறோம்னு சொல்றது கிடையாது. ஊப்பியில இருக்குது இல்ல அதனால நாங்களும் வச்சிருப்போம், இப்படித்தான் சொல்றாங்க. எங்க அப்பா சொல்வாரு, ஏன்டா மார்க் கம்மி அப்படின்னா நான் சொல்வேன், பாரு இது பக்கத்து விட்டு பையன் அவனு தான் கம்மி மார்க் வாங்கிக்கிறான் அப்படின்னா நெருக்குன்னு ஒண்ணு கூட்டுவாரு. அந்த தெரு பையன் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான், அவனை பார்த்து நான் அவனை மாதிரி மார்க் வாங்கணும்னு பேசுவியா, அதை விட்டு கம்மி மார்க் வாங்கின காமிச்சு நானும் அவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிருக்கிற அப்படின்னு காதத்து இருக்குவாரு. இந்த மாதிரி உயர்ந்த விஷயங்களை எடுத்து கம்பேர் பண்ணி நாங்க அந்த மாதிரி போனோம்னு சொல்லுங்க. அதை விட்டு அவங்க கொடுக்குறாங்க இவங்க கொடுக்குறாங்க, இதுல வேற அப்படியே என்னமா ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியுமா, அது ஒரு ராணுவ ரகசிய மாதிரி வச்சுட்டார் அப்படி. இதுதான் வந்து டிஸ்கஸ்டிங் விக்ரம். நீங்க கொடுக்க போறீங்கன்றது உலகத்துக்கே தெரியும். அதுல வேற சொல்லிக்கிறாங்க இது வந்து தடை செய்வதற்கு முயற்சிகள் நடந்த. யார் முயற்சி பண்ணாங்க? ஒன்றிய அரசு. எனக்கு சொல்லுங்க. பாருங்க, இதற்கு முன்னாடி மகாராஷ்டிரா, பீகார் இதுல எல்லாம் வந்து நமக்கு முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. அப்போ இது தடை செய்யறாங்க கோர்ட்டுக்கு போய் அப்படின்னு சொன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி தடை கொடுத்திருக்காங்க, அதை பிரசிடென்ஸா வச்சு இது பாருங்க அப்படின்னு தடை வாங்குவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப அது சட்டப்பூர்வமான விஷயம். அப்ப கோர்ட்டு கொடுத்துற உத்தரவை வந்து நீங்க தப்புன்னு சொல்ல முடியுமா? நாங்க கோர்ட்டு உத்தரவை எப்படி சோகா மீறிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல மத்த மாநிலங்கள்ல வந்து இந்த மாதிரி தடை கேட்டு கோர்ட்டு வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்ப அது தடைக்கு முயற்சி செய்தார்கள்
பேச்சே வந்து ரிடண்டன்ட் இல்லையா? சோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் என்னமா சோகா பண்ணிட்டார், சரி விடுங்க டக் அவுட் ஆயிட்டு வந்து என் புள்ள என்னமா பேட்டை சோட்டினான் தெரியுமா அப்படின்னு அம்மாக்கள் மெச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே சார். சரி, இப்போ இந்த 5000 ரூபாய் கொடுக்கறனால வந்து கன்ஃபார்மா நாங்க வந்து ஆட்சிக்கு வந்துருவோன்ற தைரியத்துல பண்றாங்களா சார்? இல்ல மக்கள்லாம் வந்து சரி நம்ம காசை வாங்கிட்டு திமுக ஓட்டு போட்டுறலாம் அந்த நம்பிக்கையில இருக்காங்களா சார் அவங்க? அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் பாத்தீங்கன்னா பல கட்சிகள் இந்த மாதிரி அறிவிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. காங்கிரஸ்ல கூட போன தடவை 3000 ரூபாய் சொன்னாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதிமுகலையும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பல மாநிலங்கள்லயும் பல கட்சிகள் இந்த மாதிரி அறிவிப்பது அப்படின்றது சாதாரண விஷயமா போயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா அதிக பணத்தை அனௌன்ஸ் பண்ண கட்சிகள்லாம் கூட தோத்து போயிருக்குன்றதை நம்ம பார்க்கறோம். கம்மியா அனௌன்ஸ் பண்ணவங்க, கம்மியா கொடுக்கறவங்க அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். சோ இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், பணம் கொடுக்கறதுனால மட்டுமே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா நீங்க கொஞ்சம் பழைய வரலாறு, ரொம்ப ரீசன்ட் ஹிஸ்டரி, நான் வந்து 50 வருஷத்துக்கு எல்லாம் போக சொல்ல, கடந்த 5 வருடங்கள்ல எந்தெந்த கட்சி வந்து எவ்வளவு இந்த மாதிரி ஏலம் விடுற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க, அவங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க இல்ல தோத்தாங்க அப்படின்றத பார்த்தாலே இது போதும். அடுத்தது இது ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு, இதெல்லாம் வந்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவரு ஆரம்பிச்சு வச்ச கூத்துங்க. நாங்க வந்து ஃப்ரீயா தண்ணி தரோம், ஃப்ரீயா கரண்ட் தரோம், ஃப்ரீயா அப்புறம் வேற என்னென்னவோ தரோம், இப்படி இலவசம் இலவசம் இலவசம்னு நாட்டை நாசமாக்குனதுக்கு ஆரம்பத்தை பண்ணி வச்சுட்டு போயிட்டார் அவரு. அவருக்கு என்ன இலவசம் இலவசம் சொல்லிட்டு பதவி வந்துட்டு அப்படியே அடிச்சாரு கொள்ள. இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னு யாராவது பேசுறீங்களா? புள்ளி கூட்டணியில தானே இருக்காரு. இன்னி வரைக்கும் அவரை பத்தி ஏதாவது நியூஸ் வருதா? ஆனா அதுக்கு பதிலாக அவர் கட்சியில இருக்க அந்த ராகவ் சத்தா, அவர் வந்து இஷ்டத்துக்கு ஐயோ இந்த வாட்ஸ்அப்ல வர்றதை விட பயங்கரமா வட சுட்டுனுக்கிறாரு. சொல்றாரு, குழந்தை பிறக்குதா, பிறந்த உடனே அதுக்கு வந்து டைப்பர் வாங்குறோமா அதுக்கு வரி கட்டுறாங்க, பால் வாங்குறோமா அதுக்கு வரி கட்டுறாங்க, பிஸ்கட் வாங்குறோமா அதுக்கு வரி கட்டுறாங்க, ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம் அதுக்கு வரி கட்டுறாங்க, ஜிஎஸ்டி, அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கட்டுறோம் அதுக்கு வரி கட்டுறாங்க, அப்படியே பெருசா லிஸ்ட் போட்டுக்கிறாரு. அங்க வந்து நிதி அமைச்சர் சிரிக்கிறாங்க, பாலுக்கு ஜிஎஸ்டியா, பிஸ்கட்டுக்கு ஜிஎஸ்டியா, நோட்டு புஸ்தகத்துக்கு ஜிஎஸ்டியா, யாரையா சொன்னது? அதெல்லாம் எப்போதும் நீக்கியாச்சியா? எஜுகேஷனுக்கு ஜிஎஸ்டியா? யார் சொன்னாங்க? அதெல்லாம் எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்க? ஆனா பாருங்க, அவர் பாட்டுக்கு வந்து உளறி எடுத்துட்டு போயிட்டாருங்க. இதெல்லாம் யாரும் கேட்கறதே கிடையாது. நாம முட்டா புயல்களா இருக்கும். நீங்க வந்து இந்த மாதிரி பேசுறவங்களை முட்டாளுங்கன்னு சொல்லாதீங்க. ஏப்பா நோட்டு புஸ்தகத்துக்கு ஜிஎஸ்டியா? இப்பதான் கையில எல்லாருக்கும் ஒரு ஸ்மார்ட் மொபைல் இருக்குது. கூகுள்ல போயிட்டு நோட் புக்கு ஜிஎஸ்டி இருக்குதா அப்படின்னு கேட்டா அது வந்து வாந்தி எடுக்க போகுது. அப்ப அவர் வாந்தி எடுத்தது டுபாகூர் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இத கூட நம்ம யோசிக்கிறது கிடையாது. இதனாலதான் வந்து இப்படி புளிய தள்ளிட்டு போறாங்க எல்லாரும். அப்போ அந்த இலவசங்கள் 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 அப்படின்னா அப்புறம் நாளை என்ன சொல்லுவாங்க, என்னங்க பண்றது, இது ரோடு போடணும் அப்படின்னா வருமானம் இல்லை, கடன் வாங்கணும். உடனே சொல்லுவாங்க, நான் கடன் வாங்கினா நீயா கட்ட போற, கவர்மெண்ட் தானே கட்ட போகுது அப்படின்னு. சரி, கவர்மெண்ட் தான் கட்ட போகுது, ஆனா எங்க தலையில தான் வந்து அது விடிய போகுது. கடனுக்கே நீங்க வந்து காசு வாங்கி பட்ஜெட்டை போட்டு நடத்திருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி எப்படி கட்டுவீங்க, இல்ல காலேஜ் எப்படி கட்டுவீங்க, இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? எல்லாம் தனியார் மயமா தான் போயிட்டு இருக்கோம். அப்புறம் ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட காசு இருக்காது. அப்புறம் எல்லாம் தனியார் பள்ளிகள், தனியார் மருத்துவமனைகள், தனியார் சாலைகள். இன்னைக்கு வந்து இந்த டோல் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன? கவர்மெண்ட் கிட்ட காசு கிடையாது, அதனால தனியார் துறையை ரோடு போட விட்டுருக்கோம். அவங்க வந்து அந்த டோல் வசூல் பண்றாங்க. கவர்மெண்ட் கிட்ட காசு இருந்து அவங்க ரோடு போட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் டோல் வசூலிப்பாங்களா? பிரைவேட் தானே வந்து அந்த ரோடு போட்டுக்கிறான். இப்ப புரியுதுங்களா? 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுத்து எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து லாஸ் வந்து நிக்குதுன்னு. அரசு மருத்துவமனைகள் இந்த பணத்தை எல்லாம் வந்து இந்த 1000 ரூபாய் மட்டும் சொல்லல, எவ்வளவு விஷயங்கள் இதையெல்லாம் வந்து இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் இந்த மாதிரி வெல்ஃபேர் இதுலயும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா நம்ம தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு எதுக்கு எல்லாரும் என்ன பிரைவேட் மருத்துவமனைக்கு போறாங்க? அங்க ஏசி இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காகவா? இன்னைக்கு சொல்லுங்க நீங்க. காசு கம்மியா இருக்கவங்க கூட பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அடுத்தது தனியார் பள்ளிகள். அரசு மருத்துவமனைகளை குறை சொல்லல, சொல்ல போனா அரசு மருத்துவமனைகள்ல இருக்கிற அந்த டாக்டர்கள் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. கொரோனா காலத்துல நான் அதை நேரடியா அனுபவிச்சிருக்கேன். அதனால அங்க நெருக்கடி, மக்கள் தேவைக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஆஸ்பத்திரிகள், புரியுதுங்களா?
கூட்டமா இருக்கு. அதனால தனியார் மருத்துவமனைக்கு போறதுக்கு தள்ளப்படுகின்றோம். ஆனா இங்க ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நெருக்கடியே கிடையாது. ஆனா தனியார் பள்ளியில போய் உழறோம். அங்கதான் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கிறோம். ஏன் சேர்க்கிறோம்? இப்ப புரியுதுங்களா? நமக்கு வந்து அந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம அடி வாங்குறோம் அப்படின்னு. நல்ல சாலைகள் கிடையாது, குண்டும் குழியுமா இருக்குது. மழை காலத்துல மழை பெஞ்சா உடனே ஓட்ட வந்துருது. கேட்டா உடனே மழை பெய்யும் போது எப்படிங்க அதை ஓட்ட அடைக்க முடியுன்றாங்க. நீங்க ஓட்ட அடைக்கணும்னு நான் சொல்லல, ஓட்ட விழாம ரோடு போட முடியாதா? அதுவும் பெரும்பாலும் கான்ட்ராக்டர் தானே போடுறாங்க. ஒரு ரோடு போட்டாங்கன்னா எத்தனை வருஷம் கேரண்டி, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இப்படியே நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு இருக்காங்க. நாம வந்து 1000 ரூபாய் எப்பா கோடை கால சிறப்பு தொகை கொடுத்தாங்க, நம்ம சந்தோஷமா போயிட்டு வர போறோம், அவ்வளவுதான். வேற என்ன பண்றது? நாம திருந்தணும் இல்லையா விக்ரம்? நிச்சயமா சார். சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். அதாவது அந்த 5000 ரூபாய் கொடுக்கறத இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க ஓகேங்களா? ஆனா உங்க சேனல்ல இந்த டெய்லி பஞ்ச்ல வந்து நீங்களே சொல்லியிருந்தீங்க, இங்க பாருங்க திமுக எவ்வளவு பண்றாங்க பாருங்க. பாஜக, அதிமுக என்ன எதிர்க்கட்சியா இருந்து என்னதான் நீங்க பண்றீங்க, நீங்க ஒண்ணுமே பண்றது இல்லையா அப்படின்ற ஒரு வாதத்தை நீங்க வைக்கிறீங்களே சார். ஆமா, அதுக்கும் இந்த 5000த்துக்கும் என்ன சம்மதம் எனக்கு புரியலையே. பட் திமுக ஏதாவது ஓட்டு வாங்குறதுக்கு ஏதாவது விஷயங்கள் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. ஆனா எதிர்க்கட்சியினர் எதுவுமே பண்றது இல்லையே. அதைத்தான் நானும் சொல்றேன். எதிர்க்கட்சியா இருந்து நீங்க இந்த 5000த்தை எதிர்த்து போராட வேண்டாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதை வந்து மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். அந்த பணியாளர்கள் போராட்டம், இந்த பணியாளர்கள் போராட்டம், இப்படி எவ்வளவு இருக்குது. ஒரு பக்கம் திமுக சைட்ல விளம்பரங்கள் அப்படின்னு அப்படியே அடிச்சு நவுத்தி நிற்கிறாங்க. அது சேட்டலைட் சேனலா இருக்கட்டும், யூடியூப் சேனலா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் திமுக விளம்பரங்கள். உங்க யூடியூப் எல்லாம் வந்து இல்ல, எல்லா சேனல்லையும் வருது. நீங்க எந்த சேனல்ல திறந்தாலும் அதுதான் வருது. ஆனா இவங்க வந்து இனிமேதான் கான்ட்ராக்ட் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க போல இது. யார்கிட்ட கொடுக்கலாம், ஏதாவது நல்ல இடம் இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க போல இது. அடுத்தது இந்த மாதிரி தேர்தல் அறிவிப்பு வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு சுவரா இவங்க பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ரைட்டு. இன்னைக்கு வந்து நயினார் அவர்கள் பேசியிருக்காரு. எப்பங்க ஒண்ணு 2 மாசம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு, நீங்க எப்ப வந்து பேச்சுவார்த்தை நடத்துவீங்க அப்படின்னா, ஆமா அதே ஆமா 1 மாசம் 1 மாசத்துல வந்து இந்த பேச்சுவார்த்தை. ஏங்க 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி யாருக்கு என்ன தொகுதின்னு முடிவு பண்ணி 1 மாசத்துல எல்லாம் பண்ணி, அதெல்லாம் 2 மணி நேரத்துல பேசி முடிச்சிடலாங்க. 2 மணி நேரத்துல பேசி முடிச்சிட முடியும்னா அதை இப்பவே உட்காந்து அதை முடிச்சிட வேண்டியது தானேங்க. அது ஏங்க 1 மாசம் கழிச்சு பேசணும்? சரி, 1 மாசம் கழிச்சுதான் நீங்க முடிவு பண்ண போறீங்கன்னா அப்பதான் யாரு கேண்டிடேட்னு தெரியும்னா திமுக கூட்டணியில தேவ ஹெட் ஸ்டார்ட் அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அதான் 22ஆம் தேதி பேச போறதா சொல்லி நிக்கிறாங்க. அப்ப 22ஆம் தேதி பேசி ரைட் என்னென்ன கேண்டிடேட் அப்படின்னு பை 25th or 28th அப்படி வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிப்ரவரியில 30 கிடையாது, வந்தா பாத்துக்கலாம். முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு வந்து எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வந்து 1 மாசம் கழிச்சு அதுக்கப்புறமா இன்னாருக்கு என்ன சீட்டு அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் வந்து கட்சியில யாருக்கு அப்படின்னு கொடுக்கறதுக்குள்ள நாமினேஷன் டேட் வந்துடும். சரி, யாராவது டம்மி கேண்டிடேட்டை போட்டு வைப்பா, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, இப்படிதான் நடக்கும் போல இருக்குது. இதெல்லாம் என்னத்த சொல்றது, அவங்களுக்கா தெரியணும் அரசியல். அதை விட்டுட்டு அதிமுகவோட பயங்கரமா சொன்னா உடனே எல்லாம் சண்டைக்கு வருவாங்க. அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி வந்து டெல்லியில போயிட்டு பியூஷ் கோயல் கிட்ட போயிட்டு தான் வந்து எல்லாம் பண்ணணுமா அப்படின்னா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதை விட்டுட்டு, அந்த 11 மருத்துவக் கல்லூரி வந்தது அப்ப பியூஷ் கோயல் எங்க இருந்தாரு, இது பண்ணும்போது எங்க இருந்தாரு, வந்தே பாரத் வரும்போது பியூஷ் கோயலை கேட்டுதான் பண்ணாரா? அதிமுக காரங்க கூட இந்த மாதிரி வந்து யோசிச்சு பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்க இதுக்கு நல்லா பதில் சொல்லுங்க. திமுகவோட மேட்டருக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? அவங்கள கவுண்டர் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? திருப்பி திருப்பி உங்களுக்குள்ளேயே தானே கவுண்டர் பண்ணி நிக்கிறீங்க. சரி விடுங்க, எல்லாத்துக்கும் மேல அந்த ஆண்டவன் அன்னைக்கு எழுதினதை மாத்தியா எழுதி போறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தலையில வந்து என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும் விக்ரம். அத வந்து நீங்க நானும் நினைச்சா மாத்திட முடியுமா? நிச்சயமா சார். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபேரோட பண்றதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.